சென்னை கொடுங்கையூரில் இரவு நேர கேக் கடை நடத்தி வரும் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தி பணத்தை பிடுங்கிச் சென்றதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சாய்ராம் சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் பகுதியில் உள்ள அவரது நண்பரான இப்ராஹிம் என்பவரோடு இணைந்து அண்ணா நகர் பகுதியில் இரவு நேர தள்ளுவண்டி கேக் ஷாப் நடத்தி வருகிறார். மேலும் இப்ராஹிம் வீட்டிலேயே தங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி இரவு 2 மணி அளவில் வியாபாரம் முடித்துவிட்டு கொடுங்கையூரில் உள்ள தங்களது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது காரில் வந்த 5 நபர்கள் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் தர முடியாது என கூறியதால் பின்னால் காரில் துரத்தி வந்து கொடுங்கையூர் பகுதியில் ஒரு சந்து பகுதியில் வைத்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கலெக்ஷன் பணத்தை பிடுங்கி சென்றதாகவும் சாய்ராம் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கலெக்ஷன் பணம் 7000 10,000 ரூபாய் வரை இருந்ததாகவும் அவற்றை காரில் வந்த மர்ம நபர்கள் தங்களை அடித்து பிடுங்கி சென்றதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாக்குதலுக்குள்ளான சாய்ராம் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்து வந்ததும் அதன்பின் இவர்களுக்குள் முன் விரோதம் இருந்து வந்ததாகவும் அதன் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை தீவிரமாக தேடி வரும் நிலையில் ஏற்கனவே இருந்த முன்விரோதம் என்ன என்பது குறித்தும் கொடுங்கையூர் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.